திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணம், செகண்ட் மேரேஜஸ்க்கெல்லாம் எவ்வளோ அலையன்ஸ், எவ்வளோ பரிகாரங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். அதே போல் இந்த 7.5 சனியினால் அல்லது இந்த சனிப்பெயர்ச்சியினால் மெயினாக உத்தியோக மாற்றங்கள், ஜாப் சேஞ்சஸ், இடமாற்றங்கள். சனி வந்துட்டார்னு கேள்விப்பட்டாலே அவங்கவுங்க பேக் எடுத்துன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதை போல இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், கடன் சுமைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய லோனை கொஞ்சம் கடன் நீங்கள் கேட்ட இடங்களில் ரொம்ப எளிமையாக ஈஸியாக கேட்ட கடன் பணம் உங்களை சேரும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனிப்பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2026 வாக்கியப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து போச்சு. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம். இப்போ சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். சுபம். அப்போது யாராக இருந்தாலும் இந்த லாஸ்ட் 1 இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார், வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம், ஒரே கருத்தோடு இருக்கலாம். சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, வாக்கிய சனிப்பெயர்ச்சி நடக்குது. அப்போது இந்த சனிப்பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்க போகுது, ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது. நிறைய கும்பராசி என்பர்கள் அதுதான் கேட்டாங்க, சாமி எனக்கு உண்மையிலே கும்பராசின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அந்த 7.5 சனி முடிஞ்சுதா இல்லையா, ஜென்ம சனி விலகித்தா இல்லையா? ஸோ நிறைய கும்பராசி என்பர்கள், மீனராசி என்பர்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கும்பராசி என்பர்களே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். அதே போல் மீனராசி என்பர்களுக்கு முழுக்க ஜென்ம சனி ஆரம்பம். கவனம் தேவை. ஜென்ம சனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சனி பகவான். அதனால் ஜென்ம சனி ஆரம்பம். அது போச்சுன்னா மேஷராசிக்கு முதல் முறையாக 28 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30 வருஷம்னு சொல்லலாம், ஆனாலுமே கூட 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். எல்லா இடத்திலும், எல்லா செயல்பாடுகளிலும், சிந்திக்கும் காரியங்களில் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய டைம் எடுத்து யோசித்து செயல்பட்டிங்கனாக்கா நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார். அப்போ மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். அதே போல் ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலும் எல்லாருமே சொல்லுவாங்க, ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, 7.5 ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் ரிஷபராசி அன்பர்களே, ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த முறை மீனத்துக்கு சனி பகவான் வந்துட்டாருன்னா 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். இந்த பார்வையினால் 80% ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். பணவரவு, தனவரவு, யோகங்கள், அற்புதமான நல்ல யோகங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்கோ, பலவீனமான தசாபுத்திகள் நடக்குதோ, அசுபர்களுடைய தசாபுத்தி நடக்குது, ஒரு 20% மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதுமானது, அவ்வளோதான். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியால் தாக்கங்கள் உண்டு. ரைட். ரிஷபத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி.
சிம்மம் கன்னி இவங்க 2 பேருக்குமே அஷ்டம சனி கண்டக சனி ஆரம்பம். அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4-10 தொழில் சமாச்சாரத்தில் தொழில் விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இது 7.5 சனி ஆரம்பம். யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுறாங்க, இந்த 7.5 சனிலேருந்து யாரெல்லாம் விடுபடுறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாக்கா மகர ராசி என்பர்கள். இந்த பொங்கல் இந்த வரக்கூடிய எல்லா பண்டிகையும் மகர ராசிக்கு தான் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் இனிமேல் 30 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு இந்த 2வது சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் மகர ராசி என்பர்கள் டோட்டலாக இந்த சனிப்பெயர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. மிதுன ராசி என்பர்களுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த சனி தோஷத்திலிருந்து இவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் விருச்சக ராசி என்பர்கள் அவங்களும் அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. ஸோ மிதுனம், கடகம், விருச்சகம், இந்த மகரம், இந்த 4 ராசி என்பர்களும் டோட்டலாக கிளியர் ஆகிடுறாங்க. மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் எப்படி எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சனி பகவான் வராருன்றதை பார்த்துட்டோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, சிறப்பான யோகம் கடகராசிக்கு. இதனால் ஒரு அஷ்டம சனி இருந்தது. அஷ்டம சனி டோட்டலாக கிளியர் ஆச்சு. அப்போ இனிமேல் இப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கிய சனியாக அமைகிறார். கடகராசி என்பர்களே, உங்களுக்கெல்லாம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், வெளிநாடுகளில் இருந்தாலும் சரிதான், கடல் கடந்து கடல்லே ஷிப்லே வேலை செய்கிறவங்க கூட இருக்காங்க, கடலில் மிதக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வான் மண்டலத்தில் நாசாவில் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். அப்போ இந்த 14 உலகங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் நீங்கள் எங்கிருந்தாலும் வேர்ல்டு வைடு எல்லாது இந்த கேலக்சியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பாருங்கள், அப்படி எப்படிலாம் போது பாருங்கள் ஜாதகம். ஸோ இந்த கேலக்சியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் கடக ராசி அன்பர்களே, நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். சார், சனியும் குருவும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். எவராலும் தர முடியாத பண தர்ம யோகத்தை. சார், கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான், அற்புதமான யோகம், பாக்ய சனி, வீடு கொடுத்த பாக்யாதிபதி கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி, ஜூன் மாதம் 6ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அப்போ இந்த சனி பெயர்ச்சி முழுவதும் 2.5 ஆண்டுகளும் கடகராசி என்பர்களை எழுதி வைத்து கொள்ளுங்கள், குறித்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு நன்மை நடந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தடைகள் இருக்குது, அது அரசியலாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். எனக்கு இந்த வாட்டி சீட்டு கிடைக்குமா சாமி, சீட்டு கிடைச்சா நம்ம வாங்கலாமா, செலவு பண்ணலாமா, ஜெயிக்க முடியுமா, அல்லது கண்டினியூ பண்ணலாமா, இல்லை பசங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாமா? இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள் அதை தான் கேட்குறாங்க. நேற்றைய தினம் கூட ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலிருந்து ஒரு ஃபோன் கால், நான் சாமி இதுக்கு நாம் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஒய்ஃபுக்கு கொடுத்துடலாமா வைப்பை, இல்லைனா பிள்ளைங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 தொகுதியில் அவங்க பசங்களுக்கு கொடுத்துடலாமா, பிரித்து கொடுத்துடலாமா, அவங்க பேரில் வாங்கிடலாமா சீட்டை, இப்படி அரசியல் கேள்விகள். அப்போ கடகராசி என்பர்களே, நீங்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம், அல்லது திருப்பதியில் வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது அரசியல் ஆலயங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, ஹெச்ஆர்என்சி அதிகாரிகளாக இருக்கலாம், உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், கமிஷனர் அல்லது ஜேசி ஜேடி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர், சினிமா துறையை சார்ந்தவர்கள், கடகராசியில் சினிமா துறையை சார்ந்தவர்கள், தொழில் அன்பர்கள், தொழில் அதிபர்கள், பிஸ்னஸ்மேன், அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடகராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். இந்த சனி பெயர்ச்சியை போல ஒரு அற்புதமான கால நேரம் இன்னும் 30 வருஷம் கழித்து இந்த கிரக நேரம், இந்த கிரக அமைப்பு, இந்த மாதிரி ஒரு கால அமைப்பு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய கால அமைப்பு அமையுமா என்று சொல்ல முடியாது.
அப்போ அந்த வகையில் காலமும் நேரமும் கடகராசிக்கு கை கொடுக்கிறது. அப்போ பாருங்கள் கடகராசி என்பர்களே, உங்களுக்கு ஏதேனும் ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், அல்லது பசங்க வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அது ரொம்ப கஷ்டப்படுறான் சாமி, அது விலகணும், இல்லை பிரிந்த கணவன் மனைவி சேரணும், குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு, பிரிந்த கணவன் மனைவி சேருவது, அதே போல் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் போன பிள்ளைங்க மீண்டும் வீட்டுக்கு வந்து சேருவது, பேசாமல் இருக்கக்கூடியவங்க திரும்பவும் பேச ஆரம்பிப்பது, அல்லது பிரிந்த உறவுகள், உடைஞ்சு போன உறவுகள், ரொம்ப நாளாக பழகிட்டு இருந்த சாமி திடீர்னு வாழான்ட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடியது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஏமாற்றங்கள், குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள், பழிவாங்குதல், அரசியல் பழிவாங்குதலாக இருக்கலாம், குடும்பத்தில் பழிவாங்குதலாக இருக்கலாம், எதிர்ப்புகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் கடகராசி என்பர்களே, அவையெல்லாம் கூட விலகும். மெயினாக வேலை மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள், மெயினாக கடகராசிக்கு ஓவர் திருஷ்டி தான், கண்ணடி தான். அப்போது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வகையில் இருக்கக்கூடிய திருஷ்டி அமைப்புகள் போன்ற கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, அவையும் விலகும். வெளிநாட்டு யோகங்கள் பிறக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்ய சனி, வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் அமைப்புகள் அமையும். அதே போல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், அதே போல் ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க இருவருக்குமே பதவி உயர்வுகள் உண்டு. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் துறை ரீதியான நடவடிக்கைகள் ஏதேனும் இருக்குமேயானால், அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், ஸோ அதெல்லாம் கூட செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, ஒரு சஸ்பெண்ட் இருக்குது, அல்லது நம்முடைய பெனிஃபிட்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான கஷ்டங்கள். இதுக்கு மேலே முக்கியமாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அப்போ அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் சொத்து பத்து பிரச்சனைகள், ஏமாற்றங்கள். அப்போ இந்த மாதிரியான அனந்தமிங்க பிரச்சனையாக இருக்கலாம், அங்கே பங்காளிங்க பிரச்சனையாக இருக்கலாம், இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, அவையெல்லாம் கூட விலகும். குறிப்பாக பணவரவு, தனவரவு சிறப்பானதாக இருக்கும். பண யோகம் ஏற்பட போகுது, நல்ல வருமானம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத வகையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது, ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுது. ஆகவே கடகராசி என்பர்களே, ஏற்படக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு நன்மை 100% உங்களுக்கு நன்மையை செய்யட்டும். வாழ்த்துக்கள். அப்போ இந்த நன்மை உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஆலய வழிபாடுகள் செய்வது, அதிலும் குறிப்பாக முடிஞ்சால் இந்த சனிப்பெயர்ச்சி அன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். வேர்ல்டு வைடு நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் உங்கள் பெயரை பதிவு செய்து உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன பிரேயரோ அதை சொல்லி நீங்கள் இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு. இந்த சனிப்பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் திருமணம் சார், இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவனுடைய தலையெழுத்து. ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது, அப்புறம் அதில் ஒரு பிரேக்கப் வருது, அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபுள் வருது. இதெல்லாமே தலையெழுத்து, பாவகர்மா. அந்த கர்மா தியரியை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்போ திருமணங்கள் நடக்கும். திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தாமத திருமணம், வயோதிக திருமணம். பெண் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசு ஆக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது. மெயினாக
காதல் திருமணங்கள், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்பி ஏமாறுவது. நிறைய ஒரு 8 வருஷமாக பழகுறோம், 5 வருஷமாக பழகுறோம், திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே, தாமதங்கள், பிரிவுகள், அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்துகிறோம். இதுதான் சார் கண்ணுக்கு தெரியாத வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். அந்த கவலை இருந்ததுன்னா அது சந்திரன். அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே, ஆனால் அந்த பெயினும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த அந்த கஷ்டமும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம், சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர். உங்களுக்கு அடுத்த வாழையடி வாழையாக உங்கள் கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த சனி பயிற்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக 90% நன்மை உள்ளது. ஒரு 10% மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீடு மனை யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு மனை யோகங்கள், லோன் வாங்குறது, மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம். இப்போது 7.5 சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடச்சிடும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதனால் வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த சனி பயிற்சியால் 90 to 95% உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஸோ உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும். பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும், அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து, ஜோதிட ரகசியங்களை அறிந்து அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நீங்களும் வெற்றியாளராக வலம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.